என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது வேலைகளை செம்மையாக முடிக்கவும், பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்களை அப்படியே கிரகிக்கக்கூடிய தன்மையும், அதிகப்படியான மதிப்பெண் வாங்கக்கூடிய தன்மையும், நோயற்ற வாழ்வுக்கு வழிகாணக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு புருஷோத் 12 வயது, பத்வராஜ் 12, பரத் 12, விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி ஏழாவூரிலிருந்து ஆசிரியர் வித்யா அவர்களை பழக்கியிருக்கிறார்கள். இவர்கள் ஊர்த்த தனுராசனம் என்றும் சொல்லலாம், பாதாங்குஸ்த தனுராசனம் என்றும் சொல்லலாம். அந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். சற்று கடினமான ஆசனம்தான். தனுராசனம் செய்வதே கடினம். அதில் ஊர்த்த தனுராசனம் செய்வது என்பது மிக கடினம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஊர்த்த தனுராசனத்துக்கு முயற்சி செய்யுங்கள். ஊர்த்த தனுராசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். பாருங்கள், தனுராசனம் செய்வதே கடினம். அதுவும் ஊர்த்த தனுராசனம் செய்வது என்பது மிக மிக கடினம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மார்பகம் விரியப்படுகிறது, முதுகெலும்பு நன்றாக வளையப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். அப்படியே திரும்ப. நீங்கள் வா, இங்கே வா, இங்கே தள்ளி வா. நீங்கள் 2 பேரும் அப்படியே, நீ மட்டும் வா, இன்னும் தள்ளி வா. ரைட். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். கை எப்படி பிடிக்கப்பட்டிருக்கின்றது, கால் இப்படி தூக்கப்படுகிறது. தலையை பின்னால் கொண்டு போங்கள். அப்படியே மேலே பாருங்கள் தலையை. ஊர்த்வ தனுராசனம், பாதாங்குஸ்த தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் நன்றாக காலை மேலே தூக்க வேண்டும். கை வளையக்கூடாது, நிமிர்ந்து இருக்க வேண்டும். அப்படி தூக்கணும் காலை. தலையை பின்னே கொண்டு போங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள், பார்க்கலாம். பல கோணங்களில் இந்த ஆசனம் செய்து காட்டப்படுகிறது. இதை பார்க்கின்ற மாணவர்களே, செய்யுங்கள், ஆசனத்தை செய்யுங்கள். முதுகெலும்பை வளைத்தாலே பின்னால் வளையக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. 72,000 நாடி நரம்புகளும் வளைந்துவிடும். அப்படியே நம்முடைய வாலிபம் அப்படியே இருக்கும். கிழட்டுத்தன்மை ஏற்படாது.
முதுகெலும்பை பின்னால் நாம் வளைப்பதே கிடையாது. எவ்வளவுக்கு முதுகெலும்பை வளைக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு ஆயுள் அதிகப்படுகிறது என்பது யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் பார்க்கலாம். அன்றாடம் செய்கின்ற காரணத்தினால் இவர்கள் அனாவசியமாக செய்கிறார்கள். தினமும் ஆசனத்தை பழகுகிறவர்களுக்கு மற்ற ஆசனங்கள், கடினமான ஆசனங்கள் எல்லாம் லகுவாகிவிடும். ஒவ்வொருத்தரும் அரை மணி நேரம் செய்கிறவளை இவங்க 5 நிமிஷத்துலேயே எல்லா ஆசனங்களையும் முடிச்சுருவாங்க. லகுவாக மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். எழுந்து உட்கார்ந்து நேராக பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஒரே லைனில் உட்கார். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசனம் என்பது ஏதோ ஒரு கடினமான பயிற்சி, அது சாமியார்களுக்கு உரியது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்பொழுது உலகமெல்லாம் ஜாதி மத பேதமில்லாமல் அங்கே யோகாசனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது பிரதமர் அவர்கள் யோகா டேயை ஏற்படுத்தியதுக்கு முதற்கொண்டு இன்றைக்கு உலகமெல்லாம் யோகாசனம் விரும்பப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த யோகாசனங்களை கற்றுச் சென்று வெளிநாட்டினவர்கள் அங்கே போய் யோகாசன ஆசிரியர்களாக லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது மாணவர்களையும் உருவாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி நமது கலையை கற்றுக் கொடுத்து நமது தமிழ்நாட்டின் பெருமையை நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.